பிரைஸ் எல்லாம் வேர்ட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. டிபிஎம் சபையை பற்றி ஒரு 7 காரியங்கள் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், உபதேச பிழைகளாக அவர் சொல்லியிருக்கார். அதில் டிபிஎம்மில் இருக்கிற ஊழியக்காரங்க ஏன் மீசை வைக்க மாட்டேன்றாங்க, ஏன் மீசையை எடுக்கணும்னு போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த ஊழியக்காரங்க திருமணம் செய்ய மாட்டேன்றாங்க, இப்படி ஒரு 7 காரியங்களை அவர் என்ன செஞ்சுருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானா ஏன் ஊழியக்காரங்க திருமணம் செய்கிறதில்ல, ஏன் மீசை வைக்கிறதில்ல, இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஏன் ஊழியக்காரங்க மீசை வைக்கிறதில்ல, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபிஎம் சபை என்ன செஞ்சிச்சு, இலங்கையில் ஆரம்பிச்சிச்சு. அங்கே இலங்கையில் புத்த மதத்தை பின்பற்றுறவங்க அதிகம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மீசை வச்சுருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அநேக காரியங்கள் இருக்குது. வேதத்தை பற்றி, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறதுக்கு, ஆராயிறதுக்கு அநேக காரியங்கள் என்ன செய்யுது, வேதத்தில் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நாம் என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் நமக்கு சொல்கிற அந்த மறைவான அந்த ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி ஆவிக்குரிய விதத்தில் அவங்க நன்மை அடைய, புரோஜனப்பட அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இப்படி பேசுகிறது தேவையில்லாத ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இது பக்தி விருத்தி அணிச்சு அது ஒருபோதும் உண்டாக்காது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை தான் நம்ம என்ன செய்யணும், அடையணும். அதை தான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு நாள் நினச்சி அது பக்தி விருத்தியை யாருக்கும் உண்டு பண்ணாது. நான் ஏன் இதை பேசணும்னு நினைக்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஏறக்குறைய அந்த வீடியோவை ஒரு 23,000 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு சரியாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஏன் ஊழியக்காரங்க மீசை வைக்கிறதில்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் பால் வந்து என்ன செஞ்சிருந்தார், மீசை வச்சுருந்தார். அவருடைய பழைய அந்த ஃபோட்டோக்களை நீங்கள் இந்த யூடியூப்பில் கூட பார்க்க முடியும். அதில் ஒரு மீசை வச்சுருப்பார். பாஸ்டர் பிலிப் சான்று பிள்ளை வரைக்கும் என்ன செஞ்சாங்க, மீசை வச்சுருந்தாங்க. ஏன் அப்புறம் பின்னாட்கள் அதை விட்டுட்டாங்கன்னா, மணவாட்டி ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு மணவாளர். நம்ம சபை வந்து ஒரு மணவாட்டி. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு திருமணம் ஆகிற ஒரு தம்பதி இருக்கிறாங்க. மாப்பிள்ளையும் உட்காந்துருக்கார், பொண்ணு உட்காந்துருக்கார். பொண்ணுக்கு நல்ல மீசை எல்லாம் வச்சு நல்ல ஒரு முறுக்கு மீசையோடு அந்த பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அது நல்லா இருக்காது இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் ஒரு மணவாளன், சபையாகிய நாம் எல்லோரும் ஒரு மணவாட்டி. அதனால் மணவாட்டிக்கு மீசை தேவையில்லையே அப்படிங்கிறது தான் பரிசுத்தவான்களுடைய ஒரு எண்ணம். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, பின்னாட்களில் மீசையை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களை ஒரு மணவாட்டிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க தங்களை வெளிப்படுத்தினாங்க. பின்னாடி வந்த ஊழியக்காரங்களும் கூட அவங்கள தங்களை ஒரு மணவாட்டி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை உணர்ந்து, நம்ம ஒரு மணவாட்டி, சபை ஒரு மணவாட்டி, சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு மணவாட்டி அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க, சபையில் இதை குறித்து பேசியிருக்கலாம். சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் வைராக்கியமாக கூட இதை குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இதனுடைய நோக்கம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன செய்கிறேன், மீசை வச்சுருக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவருடைய மணவாட்டி இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. இது ஒரு தனிப்பட்ட விருப்பம். இப்படி ஒரு காரியம் இருக்குது. அதனால் இதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை இப்படி ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும்னா ஜீவிக்கலாம். இல்லையா, மீசை வைக்கிறது எனக்கு தேவை, அவசியமாக இருக்குது, நான் போகிற இடங்களில் மீசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அப்படி சில காரணங்கள்னால சில மீசை வச்சுருக்கலாம். இப்போ நான் ஏன் மீசை வச்சுருக்கிறேன்னா, எனக்கு மீசை வைக்க பிடிக்காது, தாடி வைக்க பிடிக்காது.
எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. ஆனால் பார்க்க என்ன செய்கிறேன், ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன். மீசை எடுத்துட்டா இன்னும் சின்ன பையனாக இருப்பேன் நான். அதுக்காக என்ன செய்கிறேன், கொஞ்சம் தோற்றத்தில் பெரிய ஆள் மாதிரி காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், மீசை வச்சுருக்கிறேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. மீசை செய்யலாம், யார் வேணாலும் வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். அது தவறு கிடையாது. அதற்காக அவர் என்ன செய்கிறாரு, சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது தவறான ஒரு காரியம். ஒரு நகைச்சுவை உணர்வுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இப்படி உபதேசம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பெந்தேகோஸ்தே சபைக்கு உபதேச புஸ்தகங்கள்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மீசைக்கென்று ஒரு உபதேச நிச்சயில் இல்லை, இது வரைக்கும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் இருக்காது என்று தான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, ஊழியக்காரங்க திருமணம் செய்ய மாட்டாங்க, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படிங்கிற வெளிப்படுத்தலில் இருக்கிற அந்த வசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்திரீ வேறு ஸ்திரீகள் வேறு இப்படி அவர் என்ன செஞ்சுருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்ன செய்யணும், என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்கிற ஒருத்தன் என்ன செய்யணும்னா இயேசுவை பின்பற்றணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். லூக்காவில் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. என்னன்னு சொன்னால், ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு என்ன செய்ய மாட்டான், சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போது ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னா அவன் என்ன பின்பற்றணும்னு சொல்கிறார். அப்புறம் சில காரியங்களை என்ன செய்கிறார் அவங்களுக்கு சொல்கிறார். தகப்பனை என்ன செய்யணும், வெறுக்கணும், தன்னுடைய தாயை வெறுக்கணும், தன்னுடைய மனைவியை வெறுக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை வெறுக்கணும். அது ஏன் சகோதர சகோதரி விசேஷமாக என்ன சொல்கிறார், தன் ஜீவனை என்ன செய்யணும் அவன் வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு சீசனாக இருப்பான்னு சொல்லி என்ன செய்கிறார், லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனத்தை சொல்கிறார். இந்த வசனத்தை தான் ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஜீவியத்தை தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டருக்காக பிரதிஷ்டை பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க, ஆண்டருக்காக பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இதுதான் அதனுடைய நோக்கம். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை பார்த்து என்ன செய்கிறார், இப்படி சொல்கிறார், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் என்ன செய்கிறார் சொன்னார். ஆண்டவர் அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறார், இந்த மேன்மையை அவங்களுக்கு கொடுக்குறார். பாருங்கள், பவுல் என்ன சொல்கிறாருன்னா, விவாகமாகாதவர்களையும் கைப்பெண்கள் உடையவர்களையும் குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் நலமாக இருக்குன்னு சொல்கிறார். பவுல் திருமணம் செய்யாத ஒருவர், அவர் நினைச்சார் என்னை போல் இருந்து விட்டால் நலமாக இருக்குன்னு சொல்கிறார். ஒரு மனைவியை உடைய நினைச்சாரான், ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ நினைச்சாங்க, அவங்க தங்களுடைய மனைவிக்காக தங்களுடைய கணவருக்காக நினைச்சுவாங்க, அவங்க நினைச்சுவாங்க அதிகமான ஒரு கேர், ஒரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க. இப்படி அவங்க நினைச்சுவாங்க உலக காரியங்களுக்காக கவலைப்படுவாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதே லூக்காவில் இருக்குது 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அங்கே கீழே சொல்லும்போது அங்கே உலகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதே போல் கொரிந்தியரில் பவுல் சொல்லும்போது அந்த திருமணமானவங்களை குறித்து சொல்லும்போது அவங்க உலக காரியத்துக்காக கவலைப்படுறாங்கன்னு சொல்லுது. அப்போ இங்கேயும் உலகம் வருது, அங்கேயும் உலகம் வருது. அப்போ ஊழியம் செய்கிற ஒருத்தர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்யணும்னு நினச்சா ஒன்று என்ன செய்யணும், உலகத்துக்காக ஊழியம் செய்யணும், இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். உலகம்னு சொல்லும்போது அதில் எல்லாமே வரும். அப்போது ஆண்டருக்காக ஊழியம் செய்கிற ஒருத்தங்க என்ன செய்யணும்னா
ஒரு அன்னக பிரதிஷ்டை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஊழியம் செய்கிற அதனால அந்த அழைப்புக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அன்னகர்களை குறித்து மேன்மையாக சொல்கிறார். ஏசாயா 56வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, ஓய்வு நாளை ஆசரிக்கிற, எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ளுகிற, என்னுடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து அப்படின்னு சொல்லி, அன்னகர்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நினைச்சார். அவ்வளோ விசேஷமாக சொல்கிறார். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் என் குமாரருக்கும் என் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். பாருங்கள், இவ்வளோ மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைச்சுகிறார். என்றும் அழியாத ஒரு நித்திய நாமத்தை நினைச்சுவேன் அவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அன்னகர்களை குறித்து சொல்கிறேன். அதனால் திருமணம் ஆகி ஊழியம் செய்கிறவர்கள் நான் குறை சொல்லலை. ஆனால் இயேசு சீஷர்களாக யார் தனக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு விரும்பினாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் சீஷர்களாக இருக்கணுங்கிறது இயேசு விரும்பினார், அவங்க எப்படி இருக்கணும்னு இயேசு சொன்னாருங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு மேன்மையான ஒரு வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரங்க ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க ஊழியம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுறவங்க எப்படி திருமணத்தை நடத்தி வைப்பாங்க? விவாகம் கனமுள்ளதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை பார்க்கிலும் ஒரு கனமுள்ளது இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது. அது என்ன? இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறது. அந்த ஒரு மேன்மையான பிரதிஷ்டைக்காக இயேசுவுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறாங்க. அவ்வளவுதான் காரியம். அதனால் அவங்க ஊழியம் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதனால் இப்படி தவறான காரியங்களை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னால், என்கிட்ட நான் ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாவது எனக்குள்ளே என்ன இல்லை, சரக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் நிறைஞ்சு வழிகிற ஒரு ஆளாக நான் இருந்தேன்னா நான் மற்றவர்களை பற்றி என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். உண்மையிலே சில பிழைகள் இருந்தால் அவைகளை உணர்த்துகிறது நல்லது. ஆனால் உங்களுடைய பார்வைக்கு பிழையாய் தோன்றுகிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வேதத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்புனால் நிறைஞ்சிருந்தால் இந்த வேதத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு உங்களால் முடியாது. அவ்வளவு பைபிள் ஒரு கடல் அளவு, கடலை பார்க்கிலும் எவ்வளோ மேன்மை உள்ளது. அதில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை தோண்ட 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 எப்படி ஒரு ஊற்றிலிருந்து நீர் சுரக்குமோ அதே போல் கர்த்தருடைய வேதத்தை ஆராய 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 அதனுடைய ஆழங்கள் அதிகரிக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ சொன்னேன் இல்லையா, பவுல் இவைகளை வெறுத்து விட்டேன்னு சொன்னார். பவுல் வெறுத்து விட்டார். அவர் எதுக்காக அதை வெறுத்து விட்டார் அப்படிங்கிறத பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தா அதில் நம்ம இப்படி விளங்கி கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார்.
இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக அவர் இவைகளெல்லாம் விட்டேன்னு சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா 10வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளணும், அவருடைய பாடுகளின் அந்த ஐக்கியத்தை என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறதா சொல்கிறார். அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு. அப்போது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ளுகிறதுக்காக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலில் எப்படியாகிலும் பங்குள்ளவனாகும் பொருட்டு நான் இவைகளெல்லாம் வெறுத்தேன் விட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறியணும், இன்னும் அதிகமாக அறியணும் அப்படின்னு சொன்னால் நாம் சில காரியங்களை வெறுக்க வேண்டியது அவசியம், சில காரியங்களை விட வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நான் 2 காரியத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னு சொன்னால் என் அதிக காரியங்களை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யலை, சமயம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் மீதி உள்ள காரியங்களை விளக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.